தான் பார்க்க போகிறோம். ரைட், இன்டெக்ரல் கேல்குலஸ் அகெயின் MA 8151 ரெகுலேஷன் 2017 செமஸ்டர் 1 மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். அந்த பேப்பரில் 3rd யூனிட்டாக இருக்கிற இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படிங்கிற இந்த யூனிட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படிங்கிற யூனிட்டில் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் அதை தான் பார்க்க போகிறோம். பட் இதில் உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் அதை பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெஃபினட் இன்டெக்ரல்ஸ், இன்னொன்று இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். இது என்ன இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னா லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து டெஃபினட் இன்டெக்ரல். அதாவது நீங்கள் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி உங்களால் ஃபைனைட்டாக ஒரு நம்பர் ஆன்சராக கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுல ஒரு நம்பர் ஆன்சராக வந்தது அப்படின்னா அது வந்து டெஃபினட் இன்டெக்ரல். ஓகே, இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்னால் இதில் லிமிட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய இன்டெகிரேஷன் ஃபார்முலா டேபிள் கொடுத்துருக்கோம், ஃபார்முலா சார்ட் கொடுத்துருக்குறோம். அதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷனில் லிமிட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த லிமிட்ஸ் இல்லாத எல்லா ஃபார்முலாவுமே எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இன்டெஃபினட் இன்டெகிரல்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, நோ லிமிட், அதில் வந்து லிமிட்டே இருக்காது. பட் இன்டெகிரேட் பண்ணி உங்களால் ஃபங்க்ஷனில் ஆன்சர் எழுத முடியும். அது வந்து உங்களோட இன்டெஃபினட் இன்டெகிரல்ஸ். அடுத்து ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இம்ப்ராப்பர் சொல்லிடுறேன். இம்ப்ராப்பரில் வந்து லிமிட்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஓகேங்களா, நம்ம லிமிட்லையே ரைட், இந்த லிமிட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் அந்த லிமிட்லையே எனக்கு இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, ரைட், இன்ஃபினிட்டினா 2 லிமிட் இருக்குது, லோயர் லிமிட் அப்பர் லிமிட்னு 2 லிமிட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு லிமிட் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போத் ஆர் இன்ஃபைனைட் லிமிட்ஸாக இருக்கலாம். ஸோ லிமிட்ஸ் ஆர் இன்ஃபைனைட். ஓகேங்களா, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் போத் ஆர். ஓகே, ஸோ லிமிட்ஸ் ஆர் இன்ஃபைனைட். ஓகேங்களா, ஸோ லிமிட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். இன்னொன்று ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ f of x tends to some infinite value when you for some x. ஓகேங்களா, for some x, அதாவது எக்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ போடும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ தான் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணோம். ஸோ டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, நம்ம அப்போ ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ ஒரு சிலதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ போடும்போது இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னலாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுவும் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். ஓகே, இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். அப்போது இன்ஃபினிட்டி ஏதாவது ஒன்று லிமிட் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஓகே, இதில் டைப் 1 அண்ட் டைப் 2ன்னு இருக்குது. இதுதான் டைப் 1, இதுதான் டைப் 2. ஓகேங்களா, ரைட், நான் அதை பாயிண்ட்டாக கொடுத்துட்டேன். அப்போ ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ்னால் என்ன, அப்போது ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபினிட்டி கான்செப்டும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ it will be in a proper manner. ஓகே, ஸோ this is called proper integrals, right? இப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்தது இதில் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி +1 +2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை, இந்த யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட்டு. பட் +1 +2 ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகேங்களா, அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். அதில் பேசிக்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபார்முலா சார்ட் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் இன்டெகிரேஷன், ரைட், சின்னதாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ். ஓகே,
சப்ஸ்டியூஷன் ரூல்ஸ். அதாவது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படியெல்லாம் சப்ஸ்டியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா du வந்து dx. ஓகேங்களா? சப்போஸ் யூக்கு வந்து நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் u, அதாவது எக்ஸில் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது லிமிட்டையும் சைமல்டேனியஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். எக்ஸோட லிமிட்டை யூஸ் பண்ணி யூக்கு லிமிட் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணாமலும் உங்களால் எவால்வேட் பண்ண முடியும். நான் அது ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சப்போஸ் யூக்கு வந்து நீங்கள் sin x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட du என்னவா இருக்கும் அப்படின்னா cos x dx. எப்படிங்க இந்த duலாம் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் இது பாருங்கள், u ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா du by dx என்ன 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, du ஈக்குவல் டு dx, ரைட்? அதே மாதிரி u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா du by dx கேல்குலேட் பண்ணுங்க. அப்போது 2x, du by dx is 2x. அப்போ du ஈக்குவல் டு 2x dx. ஸோ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இது பேர் டிஃப்ரென்ஷியல்ஸ் அப்படின்னு பேர். ஸோ நீங்கள் இன்டகிரேஷன் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷனோட டாமினேஷன் இருக்கும். அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் ரூல்ஸில் நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம் சப்ஸ்டியூஷனு. இன்னும் சில டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ் இருக்குது. என்ன டெக்னிக்ஸ் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. சப்ஸ்டியூஷன் ரூல் கூட ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். எப்போ நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சார்ட் அவைலபிள் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்முலா சார்ட்டில் அவைலபிள் இல்லாத ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்க, எவால்வேட் பண்ணு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் ஆஃப் log x dx இதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்மக்கிட்ட இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ திஸ் கேன் பி டன் பை யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அண்ட் வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா integral of u dv is equal to, right? Integral of u dv is equal to uv minus integral v du. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் எவால்வேட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் த அட்வான்ஸ்டு. சரி, இதை யூஸ் பண்ணி தான் பெர்னாலி அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பெர்னாலி வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. பெர்னாலி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனோட, ரைட்? யூஸ்வலாக யூ எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலேட், ரைட்? இதில் வந்து UDVன்னு இருக்கு இல்லைங்களா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில். ஐலேட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எல்ங்கிறது லாகரித்மிக் ஃபங்க்ஷன், ஏங்கிறது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன், டீங்கிறது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் நீங்கள் யூ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது எய்தர் அல்ஜிப்ரைக் லாகரித்மிக் வரலாம், ஆர் அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரிக் வரலாம், ஆர் அல்ஜிப்ரைக் இன்வர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது நான் எதை யூன்னு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கோஸ் டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒன்று எவால்வேட் பண்ணும்போது எனக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா தான் லாகரித்மிக் இருக்கான்னு செக் பண்ணணும். லாகரித்மிக்கும் இல்லை அப்படின்னா தான் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக பெர்னாலி எங்கே அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மூணுக்கும் 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ATE 8, ரைட்? அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்போனன்ஷியல். இந்த காம்பினேஷன் வந்து நான் அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரைக் எக்ஸ்போனன்ஷியல், அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரைக் எக்ஸ்போனன்ஷியல் இந்த கேஸ்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெர்னாலி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அல்ஜிப்ரைக்கோட ட்ரிக்னாமெட்ரியும் அல்ஜிப்ரைக்கோட எக்ஸ்போனன்ஷியலும் இருந்ததுன்னா பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் பெர்னாலி ஃபார்முலா எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் பெர்னாலி வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. ஓகேங்களா? பட் பெர்னாலி இருந்தால் இந்த காம்பினேஷன்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிக் இன்டெக்ரல்ஸ். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி இன்டெக்ரல்ஸ். அது என்ன ட்ரிக்னாமெட்ரிக் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தில், ரைட்,
ஒரு ப்ராப்ளத்தில் உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி இன்டெக்ரல்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sin பவர் nx dx ஆர் cos பவர் 4x dx ஆர் காம்பினேஷன் கூட கேட்கலாம். cosecant x cot x, cosecant square x cot x dx இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் இன்டெக்ரல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது trigonometric substitution. trigonometric substitution அதை நம்ம தனியா பார்த்துடலாம். trigonometric substitution. இந்த trigonometric substitutionல என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த trigonometric substitution யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம trigonometric substitutions யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது என்ன ரூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் செக் பண்ணியிருக்கோம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு எல்லாமே நம்ம ஃபார்முலா தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா இதுக்கான சப்ஸ்டியூஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸுக்கு ஏ சைன் தீட்டா அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸுக்கு ஏ tan தீட்டாங்கிற சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸுக்கு ஏ சீக்கன் தீட்டா அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட லிமிட் வந்து -π/2 to +π/2. அதே மாதிரி இங்கேயும் தீட்டாவோட லிமிட் வந்து +π/2. இங்கே வந்து சீக்கன் தீட்டா போடும்போது 0 to π/2 ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த ஒரு லிமிட் மட்டும் வச்சுக்கோங்க, இதுவே போகும். இன்னொரு லிமிட் இருக்குது பட் அது வேண்டாம். 0 to π/2 x = a secant theta 0 to π/2 இதுலேயும் வேலிட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்ன ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். இங்கே யூஸ் பண்ணுற சைனில் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி என்ன? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இதே ஏ tan தீட்டான்னு இருக்கா? ஏங்கும் போது இங்கே உங்களுக்கு ஏ ஸ்கொயர் வந்துடும், இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் வந்துடும். அது நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏ tan தீட்டா வரும்போது இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1 ப்ளஸ் tan square theta is equal to secant square theta. So the identity is secant square theta minus tan square theta is equal to 1. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஐடென்டிட்டி வரும்? secant square theta minus 1 is equal to tan square theta. Right? So இது மூணையும் ஒரு டேபிள் சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. So if any problem contains a function like this, okay, ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டியூஷன் இது. இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும், ப்ராப்ளத்திலே வந்துடும். ஸோ அதனால தான் நான் இதையும் எழுதி காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக டிஎக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டா டி தீட்டா. அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan தீட்டா secant square theta. So a secant square theta d theta ன்னு வந்துரும். இங்கே dx calculate பண்ணீங்க அப்படின்னா differentiation of secant theta tan theta d theta. Differentiation of secant theta is secant theta tan theta. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே, ஸோ நம்ம 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் இன்டெகிரல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன்ஸில் இப்போ ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன். இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா p of x by q of x இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, அடுத்த டைப் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி
சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேங்களா, பை யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இது என்ன பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்போ அப்ளிகபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அது தெரியாதனால தான் நிறைய பேர் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ் அட்லீஸ்ட் பை 1. ஓகேங்களா, டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மேலே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட டிகிரியும் கீழே இருக்கிற பாலினாமியல் ஃபங்க்ஷனோட டிகிரியும் ரெண்டையும் செக் பண்ணுங்கள். ரெண்டையும் செக் பண்ணும்போது நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரி வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். சப்போஸ் எனக்கு அப்படி கிடைக்கலைங்க, நியூமரேட்டரோட டிகிரியும் ரைட் நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஈக்குவலாக இருக்குது அல்லது கிரேட்டர் தெனாக இருக்குது. ஓகே, ஈக்குவலாக இருக்குது ஆர் கிரேட்டர் தெனாக இருக்குது அப்படிங்கிற கேஸ் வந்தது அப்படின்னா யூ கோ வித் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எகெயின் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போ இதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கேசஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த 3 கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து லீனியர் ஃபேக்டர். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு ஃபேக்டர் ப்ளஸில் இருக்கணும், ஒரு ஃபேக்டர் மைனஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். எல்லா ஃபேக்டரும் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டினாமினேட்டர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் டிகிரி வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணால் போதும். ஸோ இஃப் த டினாமினேட்டர் கண்டைன்ஸ் எ லீனியர் ஃபேக்டர்ஸ் தென் த ஃபார்ம் ஆஃப் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இஸ் a by x plus a plus b by x minus b. இதுதான் ஃபார்மேட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 by x plus a into x minus b the whole squareனு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து ஸ்கொயரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது a by x plus a plus b by x minus b, இன்னொன்று வரும் c by x minus b the whole square. ஓகேங்களா, இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட ஃபார்ம். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 1 by x square plus a into x plus b இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா x square plus a வந்து ax plus b divided by x square plus a plus c by x plus b. இதுதான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் வந்து எப்படி எவால்வேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த திங்ஸ் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு என்னெல்லாம் தேவையான ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு, என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது சால்வ் பண்ணிக்கலாம். அண்டு எந்தெந்த மெத்தட் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா, என்னென்ன மெத்தடு எங்கெங்கே யூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறதும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரைட், ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இன்னுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏன் இந்த பர்டிகுலர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.